வணக்கம் நண்பர்களே. இது டீ வித் கீதா. காலையில் எழுந்ததுலேருந்து பயங்கர இடி சத்தம். வானம் கருத்துட்டு இருந்துச்சு. மழை வர்றதுக்கான எல்லா அறிகுறியும் இருந்துச்சு. லைட்டாக தூறல் போட்டதுனால சீக்கிரமாக நடந்துட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டேன். இன்றைக்கி சனிக்கிழமையா, அதனால் ஆஃபீஸ் ஸ்கூல்னு யாரும் போக காணோம். யூஸ்வலாக வேலைக்கு போகிற அம்மா அப்பா சனி ஞாயிறுனா பிள்ளைங்களோட செலவு பண்ணுவாங்க. அதே மாதிரி சனி ஞாயிறு ஆனால் அவங்கவுங்க வளர்க்குற நாயையும் வாக்கிங் கூட்டிகிட்டு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கிளம்பிடுறாங்க. இன்றைக்கி வழியெல்லாம் ஒரே வாக் த டாக் தான். குட்டி நாய், பெரிய நாய்னு விதவிதமான நாயெல்லாம் பார்த்தேன். எஜமான் சொல்கிறத கேட்டு ஒழுங்காக நடக்கிற நாய் சில நாய் வந்து அவங்க நாய் இழுக்கிற இழுப்புக்கு எஜமான் போவாங்க. ஒரு அம்மா தன்னோட குட்டி நாயெல்லாம் எங்கே கீழே நடக்க விட்டால் அதுக்கு காலெல்லாம் அழுக்காயிடுமோன்ட்டு தூக்கிட்டே நடந்துச்சு. நாய்க்கு டயப்பர் வேற போட்டு விட்டுருந்துச்சு. ஒரு அம்மா 2 நாய்க்குட்டி வச்சுருந்தாங்க. அவங்க கூட்டிகிட்டு நடந்துட்டு போனாங்க. ஒன்று வந்து லெஃப்டில் போகுது, ஒன்று ரைட்டில் இழுக்குது. நான் பார்த்து பக்குவமாக சென்டரில் போயிட்டேன். இல்லைன்னா நம்மளை பிடிச்சி பிடுங்கிருச்சுன்னா. இந்த கோவிட் வந்ததுலேருந்து இல்லை, நிறைய பேர் நாய் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாய்னு சொல்லக்கூடாதாங்க, பெட் வளர்க்குறாங்க. வளர்க்குறவங்களுக்கு பேர் வந்து பெட் பேரண்ட்டாம். என் ஃப்ரெண்டு சுஜாவும் வித்யாவும் இல்லை, 2 பேரும் நாய் வளர்க்குறாங்க. முன்னாடியெல்லாம் பேசினா சமையல், சினிமா, ஃபேஷன், புக்ஸ் அப்படின்னு பேசுவோம். இப்போ சுஜா ஃப்ளஃபி புராணம் பாடுறா, வித்யா ஜிஞ்சர் கதை படிக்கிறா. அவங்க வீட்டு நாயெல்லாம் எப்போ சாப்பிட்டுச்சு, எப்போ தூங்குச்சு, எப்போ சுசு போகும், எப்போ விளையாடும், எப்போ வேக்சினேஷன், எப்போ ஃபேமிலி பிளானிங் எல்லாம் எனக்கு கற்றுப்பிடி. ஃப்ளஃபிக்கும் ஜிஞ்சருக்கும் என்ன யாருன்னு தெரியாது. ஆனால் அதுங்களோட ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாம் எனக்கு கற்றுப்பிடி. திருமண பக்கம்லாம் யாராச்சும் தேடி தேடி என்கிட்ட நாய் வளர்க்குறத பற்றியே சொல்கிறாங்க கொஞ்சம் நாளாக. நானும் ஒரு காலத்தில் ராக்கி, ஜானின்னு 2 நாய் வளர்த்துருக்கேன். ஆனால் இப்போல்லாம் வளர்க்குற மாதிரி டாய் வாங்கி கொடுத்து, ட்ரீட்டு கொடுத்து, பெட்டு போட்டு, தாலாட்டி, சீராட்டி எல்லாம் நான் வளர்க்கல. இப்போ குழந்தைங்களுக்கு விற்கிற மாதிரி அத்தனை சாமானும் நாய்க்கும் விற்கிறாங்க. வாங்கிறதுக்கு யாரும் தயங்குறதே இல்லை. நாய்க்கு ப்ராக்கலி சூப், கேரட் சூப்புன்னு கொடுக்குறாங்க. எவ்வளோ செலவு பண்ணுறாங்க நாய் வளர்க்குறதுக்கு. பால் சாதம்லாம் கொடுக்கக்கூடாதான் இப்போல்லாம். நாய்க்குன்னு ஷாம்பூ, சோப், பெடிக்யூர், மேனிக்யூர், ஸ்பா, ஹேர் கட்டிங் எல்லாம் இருக்குது. கலியுகம்னா இதுதான். எங்கள் ராக்கியையும் ஜானியையும் இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து வளர்க்கலையேன்ட்டு இப்போ நினச்சா எனக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு ஃப்ரெண்டு அவங்க நாய்க்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் பேரையே வந்து லாஸ்ட் நேமாக வச்சுட்டாங்க. ஃபேமிலியோடு ஒன்றாது. பெட் வளர்க்குறது நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டருங்க. அதுங்க எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம மேலே பாசமாக இருக்கும். அதுவும் இப்போ யாரையும் பார்க்காம இருக்கிற டைம்லலாம் பெட் வளர்த்தா நமக்கு மனசுக்கு அமைதி கொடுக்கும். அது எஸ்பெஷலி வெளியில் போய் விளையாட முடியாத குழந்தைங்களுக்கு வந்து நல்ல துணை. ப்ளஸ் பொழுதுபோக்கு அவங்களுக்கு ஒரு 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 அவங்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சியும் அது கற்றுக் கொடுக்கும்னு நினைக்கிறேன். இவங்களெல்லாம் பார்க்குறப்ப இல்லை, எனக்கும் வந்து என்ன அறியாமல் நாய் வளர்க்க ஆசை வருது. ஆனால் அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்க பிடிக்கல. சோஃபாவில், பெட்லெல்லாம் வந்து நாய் ஏறுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. என்னால் அதெல்லாம் இப்போல்லாம் சகிச்சிக்க முடியல. எங்கள் வீட்டு எசமா வந்து நம்மளும் நாய் வளர்த்தா என்னன்ட்டு ஆரம்பித்தார். நான் சொல்லிட்டேன், வீட்டில் இருக்கிற வாயில்லா மணி பிளான்ட்டுக்கே ஒரு முரடு தண்ணி ஊற்ற மாட்டீங்க, நாயெல்லாம் சரிப்படாது, நீங்கள் பார்த்துக்கிறேன்ட்டு சொல்லி என் தலையில் கட்டிடுவீங்கன்னு சொல்லிட்டேன். நான் இந்த விளையாட்டுக்கெலாம் நான் வரலன்ட்டு ஜகாவும் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, 16 வயது நிலை படத்தில் வந்து சப்பானி சொல்லுவான். அவன் சொன்னதான் ஞாபகம் வருது. ஆத்தா ஆடு வளர்த்தா, கோழி வளர்த்தா, ஆனால் வந்து ஒரு நாய் மட்டும் வளர்க்கல, இந்த சப்பானியை தான் வளர்த்தான்னு. அது மாதிரி நான் 2 பிள்ளைங்கள வளர்த்தேன். 2யும் ஒவ்வொரு நாட்டுக்கு அனுப்பிச்சாச்சு படிக்கிறதுக்காக. அதனால் எனக்கு வந்து இப்போது ஃப்ளஃபி, ஜிஞ்சர் கதை கேட்டாலே நான் வளர்த்த ஃபீலிங் வந்துடுது, நாய் வளர்த்த ஃபீலிங். அதனால் இதையே கண்டினியூ பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். இத்துடன் என்னுடைய நாய் புராணம் முடிந்தது. தேங்க்யூ. See you tomorrow. Bye.